நீங்க பிறந்தது, இப்போ இந்த வீடியோவை பார்க்கறது, அப்புறம் உங்களுடைய 60வது பிறந்தநாள் பர்த்டே கேக் வெட்டுறது, இது எல்லாமே ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸா நடக்குதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த கதை நாயகன் கூப்பர், அவர் அந்த டெசராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாகவே ஒரு சினிமா கற்பனை காட்சியாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கற்பனை காட்சி மட்டும் இல்லை, நம்மளுடைய பாஸ்ட்டு, இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டு, இனி நடக்க போகிற ஃபியூச்சர், இப்படிதான் நாம பிரித்து வச்சிருக்கோம். ஏன்னா டைமுங்கிறது ஒரு பெர்செப்ஷன் தான், அது ஒரு ஃபிசிக்கல் ரியாலிட்டி கிடையாது. நம்ம பல வீடியோஸ்ல தொடர்ச்சியாக டைம் டிராவல் பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்படி ஒரு டைம் டிராவல் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இதுவும். டிராவல் அப்படின்ன உடனே ஒரு வண்டியில் ஏறி, ஒரு டைம் டிராவல் மிஷினில் ஏறி அப்படியே ஒரு இடத்துல இருந்து பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் இசட்டுக்கு போகிறது, இல்லை இசட்ல இருந்து ஏக்கு போகிறது, இது கிடையாது டைம் டிராவல். காஸ்மிக் டைம் டிராவல் அப்படிங்கிறது நேரம் அப்படிங்கிற ஒரு அளவீடு மனிதர்களால, மனித பெர்செப்ஷன்ஸ்னால, மனித மனங்களால உருவாக்கப்பட்டது. இப்போ அமெரிக்காவில் இப்போ நமக்கு காலையில் 11 மணி அப்படி வச்சுக்கலாம். இப்போ அமெரிக்காவில் முதல் நாள் நைட்டு 10:30 மணி 11 மணி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம். அப்போ இதுல எதை ரியாலிட்டின்னு சொல்றீங்க? பூமியிலேயே, பூமிங்கிற ஒரு கிரகத்துக்குள்ளேயே ஒரு பாயிண்ட்ல இரவா இருக்குது, இன்னொரு பாயிண்ட்ல பகலா இருக்குது. ஆனா அந்த ரெண்டு ஈவெண்ட்ஸும், 2 டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸும் ஒரே நேரத்துல நடக்குது. ஒரு இடத்துல அதை டேன்னு சொல்றோம், இன்னொரு இடத்துல அது நைட்டுன்னு சொல்றோம். இதுக்கு நம்ம விளக்கம் அழகா சொல்லுவோம். அதாவது பூமி சுத்திட்டே இருக்கு, சூரிய வெளிச்சம் படுறதுனால ஒரு இடத்துல டேன்னு சொல்றோம், இன்னொரு இடத்துல நைட்னு சொல்றோம். சூப்பர். ஆனா எப்படி பூமியோட ஸ்பீடை வச்சு நம்ம அதை சொல்றோமோ, இதே மாதிரி தான் ஸ்பேஸ்லையும் பிளாக் யூனிவர்ஸ் தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை பத்தியும் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஸோ டைம் டிராவலுங்கிறது இங்கேருந்து ஒரு வண்டியில் கிளம்பி ஒரு பாயிண்ட்ல போய் சென்றடைகிறது கிடையாது. ஸ்பேஸ்ல நடந்து போற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் பத்தி நம்ம பல முறை பேசியிருக்கோம். ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பத்தியும் பேசியிருக்கோம். ரொம்ப சயின்டிஃபிக்கா சொல்றதை விட சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸ்பேஸ் அப்படிங்க கால வெளி அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை. அது ஸ்பேஸ் டைமுடைய தமிழ் வார்த்தை. இந்த கால வெளி அப்படிங்கிறது ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. அதாவது புவியீர்ப்பு, கிராவிட்டி, போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். கிராவிட்டி அப்படிங்கிறது நிறை, ஒரு பொருளுடைய மாசை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். டைமை நம்மளுடைய கிராவிட்டி பெண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். இதை டைம் டைலேஷன் சொல்கிறோம். இதனால தான் பிளாக் ஹோல்ஸ் பக்கத்தில் போகும்போது டைம் வேரி ஆகுது. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இப்போ நாம இப்போ இருக்கோம், இந்த ரியாலிட்டிங்கிறது நம்மளுடைய ப்ரெசன்ட், ஃபியூச்சருங்கிறது நமக்கு நாளைக்கு அடுத்த நாள். ஆனால் நம்மளை விட இன்னும் வேகமாக மூவ் ஆகக்கூடிய ஒரு அப்சர்வருக்கு இந்த ரியாலிட்டிங்கிறது நம்மளுடைய ஃபியூச்சராக இருக்கும். நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. இப்போ நம்மளுடைய பிசிக்கல் ரியாலிட்டிங்கிறத வச்சு தான் நம்ம நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். ஆனா இந்த நேரம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அந்த ஏரோ ஆஃப் டைம், நேற்று இன்று நாளை, இந்த ஏரோ ஆஃப் டைமுக்கு எந்த விதமான பிசிக்கல் வடிவமும் பிசிக்கல் ரியாலிட்டியும் கிடையாது. எப்படி மாசுக்கு இருக்கோ, கிராவிட்டிக்கு இருக்கோ, அந்த மாதிரி நேரத்துக்கு பிசிக்கல் வடிவம் கிடையாது. பிரபஞ்சத்தினுடைய ஒரு மூலையில ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா மில்லியன்ஸ் ஆஃப் வருஷங்கள் கழிச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லை, இரவு வானத்துல பார்ப்பீங்க, ஸ்டார்ஸை பார்ப்பீங்க. ஸ்டார்ஸ் நமக்கு ட்விங்கிள் ஆகிற மாதிரி தெரியும். ஆனா நமக்கு அந்த ஒளி நம்மளை ரீச் ஆகக்கூடிய நேரத்துக்குள்ள அது எரிஞ்சு அணைஞ்சே கூட போயிருக்கலாம். ஸோ இதை கூட நம்ம டைம் டிராவலோட கம்பேர் பண்ணலாம். அந்த டைம் டேக்கன் பை த லைட் டு ரீச் ஃப்ரம் த ஸ்டார்ஸ் டு அவர் ரெட்டினா, நம்மளுடைய ஐஸை ரீச் பண்றதுக்குள்ளேயும் அங்க வேற ஒரு ஈவென்ட் நடக்குது. ஸோ அப்போ சைமல்டேனியஸா நம்மளுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், இது எல்லாத்தையுமே இந்த டைம் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டுக்குள்ள இருந்து பார்த்தோம்னா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு வெளியே இருந்து அந்த நான் முதல்ல சொன்னேன், இன்டர்ஸ்டெல்லார் படத்துல அந்த ஹீரோ கேரக்டர் பிக்சர்ல பாக்குற மாதிரி ஒரு டெசராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி, அதுல போய் சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல ஈவெண்ட்ஸ் அவரே பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ குறிப்பா ஒரு பிக்சடான கோஆர்டினேட்ல ஒரு ஈவெண்ட். இப்போ லைப்ரரியில போய் நீங்க புக்ஸ் எடுக்கிற மாதிரி தான். லைப்ரரியில இந்த செக்ஷன் ஆஃப் புக்ஸ்ல இந்த புக்கை இந்த செக்ஷன் நான் எடுக்கிறேன். ஒரே நேரத்தில் அந்த எல்லா புக்கும் அங்கே இருக்கு. ஆனால் போய் நம்ம அக்சஸ் பண்றோம் இல்லையா? நம்ம ஊர்ல இது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, நாடி இப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம இந்த வீடியோல பேச வேண்டாம், இந்த வீடியோல போக வேணாம். இந்த வீடியோல இதுக்கு பேசிக் சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது சயின்டிபிக் பேசிஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி. ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி படி
நேரம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அதாவது ரியாலிட்டி ஒன்று நடக்குது இல்லையா, ஈவெண்ட்டு இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போதே வேற ஒன்று நடக்க போகுது. இப்போ இங்கேருந்து சென்னையோ, இங்கேருந்து நான் கடலூரில் இருக்கிறேன், இங்கேருந்து சென்னை ஒரு 200 கிலோமீட்டர், 180 கிலோமீட்டர், திருச்சி ஒரு 180 கிலோமீட்டர். நான் இங்கே இருக்கும்போது சென்னையில் இருக்கிற ஈவெண்ட்ஸும் நான் பார்க்க முடியலங்கிறதுனால அங்கே ஈவெண்ட்ஸே நடக்கலைன்னு சொன்னால் எப்படி முட்டாள்தனமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த டைம் டிராவல் விஷயமும். டைம் டிராவலுங்கிறது ஸ்பேஸ் டைம் பிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஃபிக்ஸாக இருக்குது. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இது எல்லாமே சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ நீங்க அந்த பிளாக்ல இருந்து வெளியே போய் பார்த்தா தான் இது எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ண முடியும். இப்போ மனுஷங்க எப்படி சார் வெளியே போறது? அப்போ டைம் டிராவல் பண்ணவே முடியாதா? ஃபியூச்சருக்கு தான் டைம் டிராவல் பண்ண முடியுமா, பாஸ்ட்டுக்கு பண்ண முடியாதா? இந்த கேள்விகள் எல்லாமே ஏன் வருதுன்னா, நம்ம டைம் டிராவல் அப்படிங்கிறத ஒரு கருவி மூலமா பாஸ்ட்ல போய் என்னுடைய மிஸ்டேக்ஸை நான் சரி பண்ணிக்கிறேன், இந்த படிப்புக்கு பதிலாக இந்த படிப்பு படிக்கிறேன், இந்த லைஃப் பார்ட்னருக்கு பதிலாக இந்த லைஃப் பார்ட்னர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு இந்த வியாதி வராமல் தடுத்துறேன், என் பேரண்ட்ஸுக்கு வியாதி வராமல் தடுத்துறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் லெவலில் நம்ம யோசிச்சோம்னா நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியாது. சரி, ரொம்ப சயின்டிஃபிக்கலாக நீங்கள் சொல்றீங்க எனக்கு புரியலை அப்படின்னு கேட்குறீங்கன்னா, there is no single present moment. If your future is already present for a fast observer, நீங்க ஒரு வேகத்துல ஓடுறீங்க. நம்ம ட்ரெயின்ல போகும்போது, இது எல்லாரும் சொல்றது தான், நான் ஒன்றும் புது எக்ஸாம்பிள் சொல்லல. ட்ரெயின்ல போகும்போது நம்ம ட்ரெயினுக்குள்ள உட்காந்துருப்போம், ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். எப்படி ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி தெரியும்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய மரம், பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேகமா மூவ் ஆச்சுன்னா ட்ரெயினுடைய ஸ்பீடை நம்ம புரிஞ்சுப்போம். இதுவே நீங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டை நம்ம உணர்ந்தா கூட என்ன ஸ்பீட்ல போறோங்கிறத உணர முடியாது. உள்ளுக்குள்ள ஸ்டேபிளா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தான் இந்த டைம், அந்த காஸ்மிக் டைம் டிராவல் அப்படிங்கிறதும் சாத்தியப்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்ஸ்டெல்லர் படத்துல காமிச்ச டெசராக்ட் மாதிரி யாரும் எதையும் உருவாக்கல. ஒருவேளை உருவாக்குனா நம்ம அதுக்கு வெளியே இருந்து போய் பார்க்க முடியும், இந்த ஸ்பேஸ் டைம் பிளாக்கை போய் பார்க்க முடியும். ஆனா இது இருக்குங்கிறத ப்ரூவ் பண்றது இந்த ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இது எப்படிப்பா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு அறிவியல் விஷயம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர் குவாண்டம் பிசிக்ஸ் கூட சிம்பிளா சொல்லலாம். ஏன்னா எதிர்காலம் அப்படிங்கிறதே ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஒரு டைஸ், நம்ம தாயக்கட்டையை உருட்டுறோம் இல்லையா, ஒரு தடவை உருட்டினா 2 விழும், அடுத்த தடவை உருட்டினா 5 விழும். ஸோ அடுத்து என்ன விழும்னு நம்மளால கணிக்க முடியாது. ஸோ ஃபியூச்சருங்கிற அந்த மாதிரி மல்டிபிள் ப்ராபபிலிட்டிஸ் கொண்டது தான் அப்படிங்கிறது குவாண்டம் மெக்கானிக்ஸுடைய வாதம். பட் கிராவிட்டி, இந்த டைம், இதெல்லாம் பற்றி வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பிளாக் யூனிவர்ஸ் தியரி அப்படிங்கிறது முழுக்க பாசிபிள்னு நமக்கு புரியுது. இதனால தான் நம்மளால எந்த ஏலியனையும் பார்க்க முடியல. இப்போ ஒருவேளை ஏலியன் ஒருத்தர் வேற ஒரு தூரத்து கிரகத்துல இருந்து நம்ம பூமியை பார்த்துட்டு இருக்காங்கன்னா கூட, இப்போ இருக்கிற இந்த பூமி, இப்போ இருக்கக்கூடிய இந்த பில்டிங்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. டைனாசர்ஸ் வந்த காலத்தில் தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த லைட் இங்க வந்து டிராவல் பண்ணி வர்ற அந்த ஸ்பீட்ல தான் அவங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பூமி இருந்ததோ அதுதான் தெரியும். இப்போ நீங்க சொல்லுங்க, டைம் இல்லூஷனா இல்ல ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கான்னு தொடர்ச்சியாக இந்த மாதிரி டாபிக்ஸை நம்ம பேசுவோம். இந்த மாதிரியான கியூரியஸ் கம்யூனிட்டிஸை நம்ம உருவாக்குவோம். ஸோ ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் கூகுள் ஐன்ஸ்டீன் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் இந்த பர்டிகுலர் டாபிக், அதாவது நம்ம பிக் பேங் தொடங்கின, அதாவது இந்த மொத்த அண்டம், மொத்த பிரபஞ்சமும் உருவான அந்த பிக் பேங் அப்படிங்கிற அந்த காலகட்டத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் அழிஞ்சு போகக்கூடிய அந்த மொமெண்ட் வரைக்கும் எல்லாமே அங்கங்க ஃபிக்ஸட் கோஆர்டினேட்ஸா இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்ல எந்த பாயிண்ட்டுக்கு போகணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால பாஸ்ட்டுக்கும் போக முடியும், ஃபியூச்சருக்கும் போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தியரி. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஆக்கப்பூர்வமான முறைகளில் சொல்லுங்க. அண்ட் வீடியோஸ் வந்து குறிப்பா இந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் டாபிக் மட்டும் தான் நம்ம மெயினா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதர் தேன் திஸ் நிறைய சயின்ஸ் டீபங்கிங் பண்றோம், அதாவது மித்ஸை டீபங்க் பண்றோம். வேற உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கியூரியஸான டாபிக்ஸ் இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியாத டாபிக்ஸா இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வில் பிரசன்ட் இட். இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். நான் சொன்னது எந்த அளவுக்கு கிளியரா புரிஞ்சுதுங்கிறதையும் கமெண்ட்ல கொடுங்க, புரியலனாலும் கமெண்ட்ல கொடுங்க. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும்.